அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது, பொதுவாகவே காகங்களுக்கு சாதம் வைத்து வழிபாடு செய்வது அல்லது காகத்திற்கு சாதம் வைத்த பின்னர் நாம் சாப்பிடும் பழக்கம் காலம் காலமாக கடைபிடித்து கொண்டுதான் வருகின்றோம். அமாவாசையின் பொழுது காகங்களுக்கு உணவு வைப்பது என்பது மிக முக்கியமான ஒன்றாக நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு உயிரினத்திற்கும் நாம் உணவு வைக்கும் பொழுது ஒரு சில தவறுகளை மட்டும் செய்யவே கூடாது. காகங்களை நாம் நமது முன்னோர்களின் அம்சமாக பார்க்கின்றோம். அமாவாசையின் பொழுது நாம் படையிலிட்ட உணவை காகங்களுக்கு வைத்து காகங்கள் அதனை ஏற்றுக்கொண்டால் நமது முன்னோர்கள் நமது வழிபாட்டினை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் என்று அர்த்தம். காகம் அந்த உணவை எடுக்காவிட்டால் வழிபாட்டில் ஏதோ குறைவிருப்பதாகவும் நம்மீது கோபமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நம்மளுடைய முன்னோர்களின் அம்சமாக பார்க்கப்படும் இந்த காகமானது நமக்கு ஏற்பட போகும் பிரச்சனைகளை முன்கூட்டியே தெரிவிக்கும் ஒரு திறன் கொண்டது. அந்த காகங்களுக்கு நாம் இந்த அமாவாசையின் பொழுது எப்படி உணவு வைக்க வேண்டும், அதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும், எந்தெந்த தவறுகளை நாம் செய்யவே கூடாது, அதை பற்றி தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். அதனால் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்மக்கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்மக்கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்மக்கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. ஒரு வருடத்தில் வரும் 12 அமாவாசைகளும் முக்கியமானவை என்றாலும் தை, ஆடி, புரட்டாசி ஆகிய 3 மாதங்களில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமான ஒன்று. வருடத்தின் அனைத்து அமாவாசைகளிலும் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியாதவர்கள் இந்த 3 அமாவாசைகளில் மட்டுமாவது கண்டிப்பாக விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட வேண்டும். இதே போலவே மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசையும் மிக முக்கியமான ஒன்று. தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மார்கழி மாதத்தில் வரும் முன்னோர் வழிபாட்டு அமாவாசை பலவிதமான தோஷங்களில் இருந்து நம்மை விடுவிக்க கூடியது. நவ கிரகங்களில் பாவ கிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடிய சக்தி இந்த மார்கழி மாத அமாவாசைக்கு இருக்கின்றது. நாட்காட்டியில் குறிப்பிடப்படும் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று அமாவாசை. அமாவாசை என்பது நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு உரிய பித்ருக்கடனை நிறைவேற்றி முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு உரிய நாளாகும். ஒவ்வொரு மாதத்திலும் வரும் ஏகாதசிக்கு ஒவ்வொரு பெயர் இருப்பது போன்று மாதங்களின் அடிப்படைகளிலும் அமாவாசைகளுக்கு ஒவ்வொரு பெயர்கள் இருக்கின்றன. அந்த வகையில் இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற அமாவாசைக்கு பௌஷ அமாவாசை என்று பெயர். மார்கழி மாதம் புண்ணியம் தரும் வழிபாட்டு மாதம் என்பதால் இந்த மாதத்தில் வருகின்ற அமாவாசையும் தனி சிறப்பு வாய்ந்தது. சனி தோஷம், பித்ரு தோஷம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளில் முன்னோர்களுக்கு உரிய வழிபாட்டினை மேற்கொள்வதால் அவற்றிலிருந்து விடுபட முடியும். இந்த நாளில் வஸ்திர தானம், அன்னதானம் உள்ளிட்ட தான தர்மங்களை வழங்குவது, புண்ணிய நதிகளில் நீராடுவதும் நமக்கு மிக சிறப்பானது. இந்த மார்கழி மாத அமாவாசைக்கு மற்றொரு மிக முக்கியமான சிறப்பு, இது அனுமன் அவதரித்த திருநாள். இதனை அனுமன் ஜெயந்தியாக நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நாளில் விரதம் இருந்து அனுமனை வழிபடுவது, வடை மாலை, வெற்றிலை மாலை சாட்சி வழிபடுவது சனி தோஷத்திலிருந்து விடுபட செய்யும். அதோடு இந்த நாளில் தனலட்சுமியையும் தானிய லட்சுமியையும் வழிபடுவதால் குறைவில்லாத செல்வம், அதிர்ஷ்டம் ஏற்படும். அதோடு ராகு, கேது, சனி போன்ற கிரகங்களால் ஏற்படும் பாதிப்பிலிருந்தும் நம்மால் விடுபட முடியும். மேலும் இந்த அமாவாசையின் பொழுது காகத்திற்கு உணவு வைப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த காகங்களுக்கு நாம் வைக்கக்கூடிய உணவானது பழைய உணவாகவோ முந்தைய நாள் உணவு, எச்சில் உணவை வைக்காதீர்கள். இது தோஷம் ஏற்பட வழிவகுக்கும். காகத்திற்கு நாம் உணவு வைப்பதை முன்னோர்களை நினைத்துதான். அதே போலவே காகத்திற்கு உணவு வைத்தால் சனீஸ்வர பகவான் மற்றும் யம தர்ம ராஜாவிற்கு நாம் வைப்பதற்கு சமம். நாம் சமைத்த உணவை தினமும் காகத்திற்கு வைத்துவிட்டு தான் சாப்பிட வேண்டும். இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் மிக சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும். நிம்மதியின்மை, பணப்பிரச்சனை, சூனியம், அடிக்கடி நோய்வாய்ப்படல், வழக்கு விஷயங்கள், குழந்தையின்மை என பல பிரச்சனைகளுக்கு இது தீர்வாக அமையும். காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது அதனுடன் தண்ணீரும் சேர்த்து வைத்தால் ரொம்ப நல்லது. அமாவாசை அன்று மட்டும் எள் கலந்த சாதத்தை வைத்துக் கொள்ளுங்கள்.
மற்ற நாட்களில் தயிர் கலந்த சாதம் வைப்பது ரொம்பவே சிறப்பானது. இதனால் சனீஸ்வர தோஷம் நீங்கும். தயிர் புதிதாக இருந்தால் மட்டும் வையுங்கள். சமையலுக்கு மிஞ்சியது போக மீதமுள்ள தயிரையோ புளித்து போன தயிரையோ வைக்காதீர்கள். காகம் தினமும் வீட்டிற்கு வரும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது தினமும் சாப்பிடாது. நீங்கள் தினமும் சாப்பாடு வைத்து கொண்டு இருந்தாலே போதும், அதுவாகவே தினமும் வர ஆரம்பித்துவிடும். ஒன்றுக்கும் மேற்பட்ட காகங்கள் வந்து சாப்பிட்டால் ரொம்ப சீக்கிரத்தில் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே போய்விடும். உலர் திராட்சையை காகத்திற்கு வைத்தால் நமது பாவங்கள் நீங்கி கஷ்டங்கள் விலகும். அதாவது உலர் திராட்சையை கலந்த உணவை வைத்தாலே போதும். இது காகத்திற்கு மிகவும் பிடித்த உணவு. குடும்பத்திற்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகும். சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கும் என்றும் யமனின் தூதுவனாகவும் இருக்கின்றதாம். எனவேதான் அமாவாசை நாளில் நாம் காகங்களுக்கு உணவளிப்பதன் மூலம் நமது முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். உணவு வைக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு அசைவ உணவுகளை மட்டும் வைக்கவே கூடாது. மேலும் குளிக்காமல் உணவு வைக்கக்கூடாது, அது பாவத்தை உண்டு பண்ணும். முன்னோர்கள் இறந்த தேதி ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை. இந்த வழிபாட்டில் காகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். அதே போலவே இந்த மார்கழி மாதத்திலும் இந்த அமாவாசையின் பொழுது நாம் கண்டிப்பாக காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும். காகத்திற்கு சாதம் வைத்து காகம் சாப்பிட்ட பின்னரே நாம் சாப்பிட்டோம் என்றால் அது மிகப்பெரிய புண்ணியம். இதுவே காலம் காலமாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு விஷயமாகும். குறிப்பாக அமாவாசை நாட்களில் ஆற்றங்கரை குளக்கரைகளில் முன்னோர்களுக்கு உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். அது நன்மையை கொடுக்கும். அப்படி கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே எள்ளும் தண்ணீரும் காகங்களுக்கு கொடுப்பதால் அது பித்ருக்களுக்கு செய்த பரிகாரமாகும். பித்ருவுடைய கடனை மட்டும் எப்பொழுதும் நிறுத்தாமல் செய்வதே நமது கடமை. அப்படி செய்தாலே நமக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. தெய்வங்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். நம் பித்ருக்கள் சக்தி நிறைந்தவர்கள். அவர்கள் ஆசீர்வாதமும் புண்ணியமும் செல்வமும் நமக்கு கிடைக்கும். நம்முடைய வீட்டு வாசலில் காத்திருக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். காலை 6:30 மணிக்குள் தர்ப்பணம் கொடுப்பது நல்லது. கொடுக்க முடியாதவர்கள் சூரியன் மறைவதற்குள் தர்ப்பணம் கொடுக்கலாம். ராகு காலம், யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்திற்கு பொருந்தாது. மதிய வேளை தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்தது. தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது தங்களின் கோத்திரம், குலதெய்வம், 3 தலைமுறையின் பெயர்களை கூற வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமை மேம்பட்டு குடும்பமானது நிம்மதியாக சந்தோஷமான வாழ்வை பெற்றுவிடும். காலையில் சூரிய உதயத்திற்கு பின்னர் நம் வீட்டு வாசலில் காகம் சப்தமிட்டால் அன்று இப்பொழுது நமக்கு நல்ல விதமாக விடிந்திருக்கிறது என்று அர்த்தம். அந்த சமயத்தில் காகத்திற்கு நம் வீட்டில் இருக்கும் உணவை வைக்கலாம். இதனால் நம் முன்னோர்கள் ஆசி நமக்கும் நம் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். மேலும் காகம் நம் வீட்டுக்கு அருகில் வாசலுக்கு அருகில் சத்தமிட்டால் நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேலோங்கும். தடைப்பட்ட சுப காரியங்கள் தடையின்றி நிகழும். குழந்தை பாக்கியம் மேம்படும். சந்ததியினர் வாழையடி வாழையாக செழிப்பார்கள். காகத்திற்கு உணவிடுவது மிகவும் சிறந்தது. அமாவாசை திதி காலம் என்றில்லாமல் தினமும் காகத்திற்கு உணவிட சொல்கிறார்கள். அதில் மகிழ்ந்து நம்மை ஆசிர்வதிப்பார்களாம். ஒவ்வொரு முறை காகத்திற்கு நாம் உணவு வைக்கும் பொழுதும் நம்மளுடைய முன்னோர்களின் பெயர்களை மனதிற்குள் சொல்லியபடி வைப்பது மிகவும் நல்லது. கடன் பிரச்சனையால் தவிப்பவர்கள், தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று இருப்பவர்கள், வீட்டில் யாருக்காவது நோய் தொந்தரவு ஏற்படுகிறது என வருத்தப்படுபவர்கள் தினமும் காகங்களுக்கு உணவு வையுங்கள். நம் முன்னோர்களுக்கு பிடித்த உணவை காகத்திற்கு வழங்குங்கள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். வீட்டு கஷ்டமும் துக்கமும் நிவர்த்தியாகும். யமனின் தூதுவனான காகத்திற்கு சாதம் வைத்தால் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள். அமாவாசை தினத்தன்று காக்கைகளை வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாக அர்த்தம். காக்கை சனி பகவானின் வாகனம். காக்கைகளுக்கு உணவு அளிப்பது சனி பகவானுக்கு மகிழ்ச்சி தரும். யம தர்ம ராஜா காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழும் இடம் சென்று அவர்களின் நிலையை அறிவாராம். அதனால் தான் காக்கைகளுக்கு உணவு அளித்தால் யமன் மகிழ்வார். அதனால் காக்கைகளுக்கு உணவிடுவதால் இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவார்களாம். நம்ம தினசரியும் 10 பேருக்கு அன்னதானம் கொடுக்க முடியாது. அப்படி அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் தினசரியும் காகங்களுக்கு ஒரு கைப்பிடி உணவு வைத்துவிட்டு சாப்பிடுவதை பழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதனால் உங்களது முன்னோர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கின்ற அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும்.
அமாவாசை திதி கொடுக்கும் நாட்களில் காகங்களுக்கு உணவு வைக்கும் பொழுது அவை எடுக்காவிட்டால் நம்முடைய முன்னோர்களுக்கு நம் மீது ஏதோ கோபம் இருக்கிறது என்று அர்த்தம். எனவே அவர்களை முதலில் திருப்திப்படுத்த வேண்டியது அவசியம். காகங்களுக்கு சாதம் வைக்கும் பொழுது பித்ருக்களின் ஆசி கிடைப்பது மட்டுமல்லாமல் செய்வினை கோளாறுகள் நம் வீட்டு பக்கமே எட்டி பார்க்காது. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.